ரவீந்திரன் துரைசாமி, இந்த இரண்டு பக்க வாத பிரதிவாதங்களை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அதிமுகவுக்கு ஒரு கொள்கை ரீதியான சிக்கல் வருது அப்படின்னு திமுகவும் விசிக திமுக கூட்டணிகள் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதில் முதல்ல திமுகவோட மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் என்னன்னா 2019 அவங்க அதிமுகவை எதிர்க்கல. பாஜகவோட ஒரு ஸ்டூஜி அதிமுக, பாஜகவோட களத்தில் அதிமுக எதிர்ப்பு தான் நாங்கள் விரும்புவதுன்னு தானே சொல்றாங்க. தொடர்ச்சியாக அது சொன்னாலும் இருதுருவ அரசியல் தான் நாங்கள் விரும்புகிறோம். அது இங்க விவாதத்தில் சொல்லுவாங்க. மு.க. ஸ்டாலின் முன்னிறுத்தின அவர் வார்த்தைகள் எல்லாமே பாஜகவுக்கு ஒரு ஏஜென்ட் ஆட்டு தங்களோட உருவத்தை இழந்தவங்க தான் இபிஎஸ் ஓபிஎஸ்ங்கிறது தான் முதல்ல அவங்க ஆரம்பிச்சாங்க 2019. அது அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. 2021 சட்டமன்ற தேர்தலையும் ஒருவேளை அவங்க பிரிஞ்சு நிற்பாங்கன்னு ஒரு சூழல் வரும்போது அவங்களே அவங்களுக்குள்ள சொல்லி வச்சு பிரிஞ்சு நிற்க போறாங்கன்னு தான் திமுக முதல்ல சொன்னாங்க. அப்புறம் சேர்ந்து நிற்கும் போதும் பிஜேபியை மையமா வச்சுதான் அந்த எதிர்ப்பை அவங்க முன்னெடுத்தாங்க. அதற்கு பிறகு 2024 மு.க. ஸ்டாலினுக்கு பாசிட்டிவா கொண்டு போனாலும் இவங்க பிரிஞ்சு நிற்கக்கூடிய சூழல்ல அதிமுக எதிர்ப்பை விட பாஜக எதிர்ப்பை தான் அவங்க அதிகப்படுத்தினாங்க. ஸோ திமுகவோட வியூகம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அதிகம் உள்ள பாஜகவை முன்னிலைப்படுத்தி அந்த களத்தை அமைக்கிறது தங்கள் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்குங்கிற இயல்பான ஒரு அரசியல் சூத்திரம் தான். இது 98ஆம் ஆண்டு முத அரசியல் களத்துக்குள்ள பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு தூத்துக்குடி கூட்டத்தில் கேட்டாங்க. இப்போ ஆக்சுவலா அதை நான் தான் பாமக துணைத் தலைவரா செய்தி தொடர்பாளர்ட்டு பதவி உனதா எனதா இதுதான் திமுக தமாகன்னு சொல்லி எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு சொல்லியிருந்தேன். ஜெயலலிதா அம்மையார் தன்னை தவிர இன்னொருத்தரை முன்னிறுத்தி எந்த தேர்தலையும் சந்திச்சது கிடையாது. முத அவங்க தோல்வி வளையத்தில் இருந்தனால வாஜ்பாய் முன்னிறுத்தி அந்த தேர்தலை நடத்தி வெற்றி பெற்றாங்க. அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் என்டிஏன்னு ஒன்று உருவாக்கி நாங்கள் பாஜக இருக்கக்கூடிய இடத்துல இருப்போம் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு வெற்றி பெற்ற வாஜ்பாயை அவர் முன்னெடுத்தார் கலைஞர்.